விஜய்க்கு தான் இந்த வாட்டி ஓட்டு. புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. ஏதோ ஒரு 20 சீட்டு 10 எம்எல்ஏ வந்தால் போதும்ல. இந்த எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனில் இந்த 5 வருஷம் கழிச்சு முதலமைச்சர் ஆயிடலாம்ல. திமுகவை எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் இல்லை. வழக்கம் போல திமுக ஆட்சி தான் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. இவங்க திட்டங்கள் என்ன பண்றாங்கன்னா 10 பேர் பயன்படுற மாதிரி தான் பண்றாங்க. மீது 90 பேர் பாதிக்கப்படுற மாதிரி தான் திட்டங்கள் போடுறாங்களா. விஜய் பொறுத்தவரைக்கும் புதிய இளைஞர் அப்படியே முழுசா அப்படியே இருக்கிறாங்க. கொள்ளடிக்கிற கூட்டணி ஆட்சி தான் கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதாவது யாராவது கட்சிக்காரால் சம்பிடிக்கணும்னு அடிச்சுட்டு போகணும். பொண்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் வெளியில் போனால் ஒன்றும் இல்லை, நிதைக்கும் பாரு. அதாவது பொது சொத்தை பதுக்காமல் இருந்துட்டா போதும். ஸ்டாலினாக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் சீமா நல்லவர் தான். ஓவரா தொண்டை வராஜி எடுத்து கத்தக்கூடாது. ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சிக்கிறது பெஸ்ட்டு. நம்ம பாட்டு கத்திக்கிட்டே எட்டின்னுக்கிட்டே இருக்கக்கூடாது. சட்டசபையில் உள்ளே நுழைஞ்சி என் மக்கள் என் பிள்ளைகளுக்கு இதை செய்ய அப்படின்னு செய்யணும் கேட்கணும். சும்மா வந்து புட்டி பணத்தை வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது எனர்ஜியை. நம்மளை பொறுத்தவரையும் டிவிக்கே தான் என்றைக்குமே. ஏன்னா இங்கே மக்கள் பூரா எல்லாமே டிவிக்கேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேமுதிக, ராமதாஸ், விஜய் இந்த 3 சேர்ந்து ஒரு சிறு கட்சிகளை நினைச்சு ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி வரலான்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. மன்னராட்சிங்கிறது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள இருந்து தானே வராங்க. மறுபடியும் அதை ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து வந்து பார்த்தாதானே தெரியும். விக்கிரவாண்டியோட மதுரை டபுள் மடங்கா இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சர் கலைஞர் இருந்தார், அடுத்தது ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதி, அப்புறம் உதயநிதி, அப்படி மாறி மாறி போகிறதுக்கு தனியால் மனுஷனை கொடுப்போமே. விஜய்க்கு தான் இந்த வாட்டி ஓட்டு. அவங்களுக்கே குடும்ப வாரிசாக போகக்கூடாதுல்ல. நம்ம வந்து ராஜாக்கள் வாழ்ந்த கிடையாது. யார் வேணாலும் வந்து நிற்கலாம், யார் வேணாலும் போகலாம் நம்ம ஜனநாயக நாட்டில். அதனால் வந்து யாரோ புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே. அவங்க வந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டாக்கா நாங்கள் அந்த கட்சி ஆண்டாண்டு கட்சி நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1000 2000 பணத்துக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து புதுசாக விருப்பம் உள்ளவங்க நம்ம புதுசாக போட்டு பார்ப்போமேனு போடலான்னு இருக்கோம். இந்த வாட்டி இளைஞர்கள் தயாராக இருக்காங்க. கூடிய ஏதோ ஒரு 20 சீட்டு 10 எம்எல்ஏ வந்தால் போதும்ல. இந்த எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனில் இந்த 5 வருஷம் கழிச்சு முதலமைச்சர் ஆயிடலாம்ல. பெண்கள் வாக்குகள் வந்து அநேகமாக வந்து இப்போ 200 ரூபா காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்களே கூட. அதனால் வந்து விஜய்க்கு விழுவலாம், ஏடிஎம்கே விழுவலாம், டிஎம்கே. ஒவ்வொரு வந்து நல்லது நினச்சா போதும். மற்றபடி செய்கிறேன் அப்படின்ட்டு வர்றது வந்து உறுதியாக அதாவது எனக்கு அதை கொடு இதை கொடு, பஸ்ஸு கொடுக்க மாட்டேன் அது கொடுக்க மாட்டேலாம் கிடையாது. இலவசம்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டுன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேச்சு படத்தில் நடிக்கிறது எப்படியோ, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சான்ஸ் இருக்குது. வரலாம், ஒரு 10 எம்எல்ஏ கூட வரலாம். இது கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. டிஎம்கே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. கூட்டணி வச்சு தானே காலம் பூரா ஓடிக்கிட்டு இருக்கு. தனியாக நிற்க சொல்லுங்க பார்ப்போம், ஜெயிக்க முடியுமான்னு. வாங்க முடியும். ஏதோ ஒரு 30% 40% வாங்குவார். ஏதோ ஒரு 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வரலாம். அடுத்த எலெக்ஷனில் 2026 2030 வந்து சான்ஸ் இருக்குது. ஏதோ ஓட்டு வளரும் விழுவோம். எலெக்ஷனில் ஓட்டு சீமான் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கார். ஏதோ உழுவும் அவருக்கு. சீமானுக்கு வந்து கூட்டணி வைக்காமல் தனித்து போராடிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் வந்து நம்ம உரிமை நம்ம ரத்தம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே. அந்த நேரத்தில் காசை தானே பார்க்குறாங்க. கோட்டரை பார்க்குறாங்க, 500 ரூபா காசு கொடுக்குறாங்க, நைட்டாக வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்க்குறாங்க. விஜய் வந்து அப்படி கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஜனங்க காசு வாங்கிட்டு ஓட்டு மாற்றி போட்டாலும் போடலாம், இல்லை காசுக்கு அடிமைப்பட்டு டிஎம்கே போட்டாலும் போடலாம். ஒரு சாதாரண கூட்டத்துக்கு வச்சு போனாவே தான் உங்களுக்கு வந்து 200 ரூபா காசு, ஒரு கோட்ரு அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா டீ செலவு ஃப்ரீ, அதை பங்கு போட்டு பிரிச்சுக்கிறாங்களே. காசு கொடுக்காம ஓட்டை போட்டு நிற்க சொல்லுங்க பார்ப்போம். யாரையுமே நிற்க முடியாது. டிஎம்கேவால் சுத்தமாக ஜெயிக்க முடியாது. இப்போ வந்து உங்கள் மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லை. திமுகவை எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் இல்லை. வழக்கம் போல திமுக ஆட்சி தான் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. மக்கள் அடிப்படை மக்கள் இவங்க திட்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 10 பேர் பயன்படுற மாதிரி தான் பண்றாங்க. மீது 90 பேர் பாதிக்கப்படுற மாதிரி தான் திட்டங்கள் போடுறாங்களா. ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த அரசியல் வருதோ அது முன்னேற்றங்கள் வந்து மக்களுக்கு ஆதரிப்பாங்க. இது பார்க்க போனால் இப்போ வந்து புதுமையை எதிர்பார்க்குறாங்க. சீமானா இருக்கட்டும், விஜயவா இருக்கட்டும், அது ஒரு மக்கள் புதுமையை எதிர்பார்க்குறாங்க. இது காலப்போக்கில் தான் தெரியும் உங்களுக்கு. இது விஜயை பொறுத்தவரைக்கும் புதிய இளைஞர் அப்படியே முழுசாக அப்படியே இருக்கிறாங்க. அதாவது 90 2000 அது 90 அப்படியே புதிய இளைஞர்கள் வந்து அப்படியே இருக்காங்க. இப்போ திமுக அதிமுகங்கிறது அப்படியே ரெகுலர் ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டு கணக்கீடு அவங்கள்ட்ட அப்படியே இருக்குது. அப்புறம் மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் எப்படி வருதோ அந்த அடிப்படையில் மாற்றங்கள் வரும். இது மாற்றங்கள் வந்து நீ சொல்கிறது சரியான பாயிண்ட். இது
இது மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் தான் வந்து தமிழகத்தில் நம்ம ஆட்சியே, நம்ம கூட்டணி ஆட்சி இல்லாமல் தனிச்சு எந்த ஒரு கட்சியும் வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்சிகள் அதிகமாயிருச்சு. உங்களுக்கு வந்து அதிகமாக கூட்டணி ஆட்சியில் தான் வந்தாங்கன்னா கூட்டணியில் காலப்போக்கில் வந்து எப்படி எடுக்கிறாங்க இவங்க, எந்த கட்சி எப்படி ஒன்று சேராங்க, இது வந்து இப்போ வந்து வெயிட்டிங் சிஸ்டம் பார்க்கணும். ஏன்னா உள்ளாட்சி எலெக்ஷன் வேறு வருது உங்களுக்கு, அது கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் பார்த்தாகணும், வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஏன்னா இந்த டீமில் வந்து சக்குன்னு இப்போ திமுக காங்கிரஸ் வெளியேறலாம், மற்ற வெளியேறலாம், யார் என்ன பண்ணு தெரியாது. ஏன்னா அரசியலை பொறுத்தளவுக்கு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, டக்குன்னு கூட மாறுவாங்க. இது அதை வந்து குறிப்பிட்டு இன்னைக்கு வந்து தெளிவாக சொல்ல முடியாது, அதை அந்த டயத்தில் தான் தெளிவாக சொல்ல முடியும். அண்ணா டிஎம்கேயில் இருந்த வசதி வாய்ப்பு எல்லாம் விவசாயக்காரனுக்கு பண்ணதெல்லாம் இது கிடையாது, சொன்னது தான், எதுவுமே இல்லை. கூட்டணி வெளியில் கலப்புற வெவ்வேறு ராஜகாந்தியோட இருக்காரு, என்ன கூட்டணி கொள்ளடிக்கிற கூட்டணியா? அதான் ஸ்டாலின் ஆட்சி தான் கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதாவது யாராவது கட்சிக்காரால் சம்பிடிக்கணும்னா அடிச்சுட்டு போகணும். பொண்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் வெளியில் போனால் ஒன்றும் இல்லை, எதைக்கும் பாரு. விவசாயிகளுக்கு வந்து எதையுமே சலுகை கிடையாது ஒரு ஆட்சியில். இன்னமும் நல்லா கேட்டுப்பாங்க எல்லாம் தமிழ்நாடு கண்ட வரைக்கும். அதுக்கு இன்னும் விவசாயம் நம்மெல்லாம் ஆற்று பாசனம் இல்லை, சோளம் சொங்க வந்து என்னென்ன நஷ்டம் எல்லாம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதுவுமே இல்லை. திமுக அரசியல் பண்ணுறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து டிவிக்கே நாங்கள் எதிர்பார்க்குறது எடப்பாடியார் தான். எங்களை பொறுத்தளவுக்கு எடப்பாடி தான். நாங்கள் ஆண்டாண்டு காலமாகவே அதிமுகவில் வந்துட்டு இருக்கோம். எடப்பாடி ஆட்சி தான் எங்களுக்கு வேணும். விவசாயிகளுக்கு மத்தியிலையும் அவர் தான் போராடி வந்து நல்லா ஒரு மதிப்பு பெற்று கொடுத்துருக்கிறாரு. ஆனால் முயற்சியில் மக்கள் வந்து எடப்பாடிக்கு அதிக வாய்ப்பு கிடையாது. திமுக ஸ்டாலின் ஒரு மகன் உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்பு. வாக்கு செலுத்தணும்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ 4 ஆண்டுகளில் மக்களுக்கு என்ன என்ன பண்ணாங்க, நம்ம என்ன எல்லாமே நம்ம பண்ணி செஞ்சு கொடுக்குறோம். மக்கள் கையை நீட்டுறான், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அதே தான் நீட்டுறாங்க. அதான் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறது தான் அவங்க பண்ணுறாங்க. அதாவது பொது சொத்தை பதுக்காமல் இருந்துட்டா போதும். ஸ்டாலினாக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் ஏழை மக்களுக்கு விரோதம் பண்ணக்கூடாது. ஆடு மாடு மேய்ச்ச கால் வந்து புறம்போக்க பட்டா போடக்கூடாது. முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் நம்மளை மாதிரி ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்து வந்தார், மனிதனாகி தான் முதலமைச்சராக இருக்காரு. அப்படிப்பட்ட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியாப்பட்ட ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இனிமேலும் வரக்கூடாது. அது மாதிரி சொத்து பொது சொத்து. இப்போல்லாம் வந்து நம்ம எல்லாமே ஒரு தாய் பிள்ளைங்கிறது எப்படி சொல்கிறோம், நம்மளுக்கு ரெண்டு ஒவ்வொரு தாய் தனித்தனியாக இருக்குது, எல்லா பேருமே ஒரே தாய் பிள்ளைன்னு சொல்கிறோம்ல. அப்போ பொது சொத்து தானே எல்லாமே, பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கணும். அரிசியை போட்டு பாக்கி சொத்து பூரா பதிக்கக்கூடாது. ஆடு மாடு மேலே வழி இல்லை, பூரா கம்பி கட்டு போட்டு போடுறாங்க. அடுத்தாப்புல வந்து நிலத்தை வாங்குறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்க நடக்குதுன்னு சொல்றீங்க? இங்கே தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்குது. இங்கே தான் அதான் நடக்குது. சொத்தை வாங்குறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை கெடுக்கிறாங்க அந்த குடும்பத்தை. அதை ஸ்டாலினாக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மக்கள் எல்லா பேரும் வாழணும். மற்ற கட்சிகள்லாம் எப்படி இருக்கு? கூட்டணி கட்சியெல்லாம் எப்படி? மற்றபடி விஜய் வந்து ஒரு சீட்டு வருவார், வாய்ப்பு இருக்குது. அவர் மட்டும் வருவார். விஜய்க்கு வாக்கு செலுத்துறதா சொல்றாங்க உங்கள்கிட்ட. சொல்கிறது என்ன, இளைஞர்கள் வந்து ஆய்வும்பாங்க, ஆனால் வந்து நிலச்சி நிற்கணும்ல, அது மாதிரி பார்க்கணும்ல. பெண்கள்லாம் வாக்கு யாருக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னென்னா விஜயை பொறுத்து பேசிடுவோம். இளைஞர் தான் வளரக்கூடிய வாய்ப்பு அவர் இல்லைங்கள. ஒரு சீட்டை ஓப்பன் பண்ணி விட்ருங்க உள்ளே வந்துட்டான் சட்டசபையில். அதுதான், மற்றதை அப்புறம் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம். நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? சீமா நல்லவர் தான். ஓவராக தொண்டை வராஜி எடுத்து கத்தக்கூடாது. ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சிக்கிறது பெஸ்ட்டு. ஆமாம், ரொம்பவும் நம்ம கத்தக்கூடாது, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சீட்டு வாங்கிட்டு நம்ம சட்டசபையில் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதை தான் செய்யணும். நம்ம பாட்டு கத்திக்கிட்டே எட்டின்னுக்கிட்டே இருக்கக்கூடாது. சட்டசபையில் உள்ள நுழைஞ்சி என் மக்கள் என் பிள்ளைகளுக்கு இதை செய்ய அப்படின்னு செய்யணும், கேட்கணும். சும்மா வந்து புட்டி பணத்தை வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது எனர்ஜியை, ரைட்டுங்களா? அதுதான் உண்மை. ஒரு சீட்டை கொடுங்க நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னா அதை ஒழுங்காக ஜெயிக்கணும் அந்த இடத்துல நின்று. அப்படி தான் இருக்கணும். புட்டிக்காக போய் ஒரு அடிமை ஆகக்கூடாது. இணைஞ்சிக்க சொல்லுங்கள், எங்கிட்டாச்சும் கத்தி அதிகமாக உழைச்சிருக்காரு, எங்கிட்டாச்சும் ஒரு சீட்டை இணைஞ்சிக்க சொல்லுங்கள். நம்மளை பொறுத்தவரையும் டிவிக்கே தான் என்றைக்குமே. ஏன்னா இங்கே மக்கள் பூரா எல்லாமே டிவிக்கேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிவிக்கே தான் எப்பொழுதுமே வரும். என்ன காரணத்தினால இப்போ திமுக மாற்று முறை வரணுங்கிறதுக்காண்டி தான். இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து போட்டியிடுறாரு. அவர் வந்து விஜய்க்கு எதிராக நான் போர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசியிருக்காரு சமீபத்தில். முதல்ல ஆதரவு பேசியிருக்காரு, அவனுக்கு உண்மையை பேசுகிறாராங்கிறது தான் எனக்கு டவுட்டாகவே இருக்காது. ஏன்னா மாற்றி பேசுகிறாரு. அது உண்மையாக பேச நானும் அதில் தான் இருந்தேன். நாம் தமிழில் தான் இருந்தேன் நான். மீண்டும் அவர் மாற்றி பேசுகிறாரு. அவர் அண்ணா செத்தது இன்னைக்கு, நான் காமராஜ் செத்தது இன்னைக்குன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சரியாப்பட்டு வருமா அப்படிங்கிறது தெரியலை. மக்களுடைய மனம் வந்து எப்பயுமே வந்து இதை ரெண்டே பக்கத்து தான் திரும்புது. ஒன்று இந்த பக்கத்து திரும்ப, இல்லாட்டி அந்த பக்கத்து திரும்பும். அது இந்த பக்கத்து இல்லாட்டி இந்த பக்கத்து ஏதாவது ஒரு பக்கத்து திரும்பிட்டே நீங்கள். இந்த இடையில இருக்கிறது என்னத்தையும் அப்படியே சும்மா 4 நாளாட்டம் வந்துட்டு இப்படியே
விஜய் அவர்கள் புதுசா வராரு. விஜய் அவர்களுக்கு எந்த வாக்குகள் வந்து அதிகமா வரும்? இளைஞர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது அவருக்கு. கொஞ்சம் அப்படியே அதான் அந்தோட வச்சு வர்றதானே இது. அதுதான் அது யாருமே வந்து இது பண்ண முடியாது இல்லை. எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி வரலான்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. அது இல்லைன்னு சொல்லலான்னு வாஸ்தவம். எம்ஜிஆர் மாதிரி வரலாம் அது அந்த காலகட்டத்தில் வந்தாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படியே வார்த்தை சொல்ல வேண்டியது அப்படின்னு நான் வர்றேன், நான் வந்தேன் அவர் வந்தார் யாராவது வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆகாம மொத்தம் இங்கிட்டு வர்றது இது ஒன்று இது மாற்றி தான் வந்துட்டு இருக்கு. பாதி உங்களுடைய வாழ்க்கை அன்னைக்கு என்ன சூழ்நிலையோ அப்படி தாங்க போகாது. அவங்க அன்னைக்கு என்ன முடிவு எடுத்தா அன்னைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அதுக்குள்ளே அந்த எலெக்ஷனில் வந்து என்ன இலவசம் எதுவும் அறிவிக்கிறாமல் இருந்துச்சுனாக்க ஏதாவது அப்படியே நார்மலாக நிற்கும். இலவசங்க இது அது ரெண்டு போட்டி விட்டு அறுவச்சுன்னு வச்சிங்களேன், சிக்கல்காது. எந்த பக்கம் போய் எந்த பக்கம் விழுதுன்னு சொல்லவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி வராது. நிச்சயமாக விஜய் வந்து தனியாக நிற்க மாட்டார். தனியாக நிற்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கட்சி பலம் இல்லை. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. ரசிகர் மன்றம் இருந்துச்சு, நற்பணி மன்றம் வச்சுருந்தாரு. ஆனால் ஒரு கட்சி அந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணல. தனியாக நின்னா ஒரு பெரிய வெற்றியை அவர் எதிர்பார்க்க முடியாது. அதனால் தனியாக நிற்க மாட்டார். அவர் கெட்டிக்காரர். என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் தேமுதிக, ராமதாஸ், விஜய் இந்த 3 சேர்ந்து ஒரு சிறு கட்சிகளை நினைச்சு ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது. ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர் கூட நட்புல இருக்காரு. தேமுதிக வந்து பிரேமலதா போய் பார்த்துச்சு. ஓபிஎஸ் தான் போய் பார்த்தாரு. பார்த்ததுனால கூட்டணி சொல்ல முடியாதுல்ல. இப்போ கூட்டணிக்கு போகிறது ஒன்று சீட்டுக்காக மட்டும் இல்லை, நோட்டுக்காக சேர்த்தானே போகிறாங்க. அது எந்த கட்சி அதிகமாக அப்படி பார்த்தா விஜய் வந்து அதிகமாக பணம் கொடுக்க முடியாது. ஆளுங்கட்சி தான் அதிகமாக பணம் கொடுத்து சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படியே ஆளுங்கட்சினா மத்திய ஆளுங்கட்சி தான் நிறையா பணம் கொடுத்து ஆட்களை குற்றவாளிகளை நினைச்சிட்டு இருக்கு இந்த கட்சியில். யோசிச்சு பாருங்க. அதனால வந்து தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தாலும் 4 முனை போட்டி வர வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அவர் தனியாக தான். அவரும் தான் போய் ஸ்டாலினை பார்த்துருக்காரு. அவரும் தான் போன வாரம் ஸ்டாலினை பார்த்துருக்காரு வீட்டிலே போய். அப்போ அதனால அவர் திமுகவோட இணைவாரம் சொல்ல முடியுமா? அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலை இப்படியே இருந்தால் அதிமுக சிதறப்பட்டு இருக்கு. அதிமுக இருக்கிற எல்லா இந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஒரு திமுகவுக்கு பலமான போட்டியை கொடுக்க முடியும். ஆனா ஒன்று சேர வாய்ப்பு இல்லை. இதே சூழ்நிலை 4 முனை போட்டி வந்தா அதிக வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான். ஓபிஎஸ்க்கு பெரிய பலம் இல்லை, எடப்பாடிக்கும் பெரிய பலம் இருந்துச்சு. அப்படி பலம் தான் இத்தனை எலெக்ஷன்ல 10 எலெக்ஷன் எடப்பாடி செஞ்சிருக்காரு, 7 ஜெயிச்சிருக்காரு. இடைத்தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் 7 ஜெயிச்சாரு. ஏதாச்சும் ஒண்ணு இல்லை. அவரு பொறுப்புல இருந்து முதலமைச்சராக இருந்து கட்சி தலைவராக இருந்து நடத்துகிற எந்த தேர்தலில் ஜெயிச்சார். இரட்டை தலைமையாக இருக்கும்போது சரி, இப்போ ஒரு தலைமையாக இருக்கும்போது சரி, ஒரு இடைத்தேர்தலில் கூட அதிமுக ஜெயிக்கல. மக்கள் ஆர்வம் இதுவரையும் தெரியல. டிஎம்கே பிரிவில் ஒன்றும் இதுவரையும் செஞ்சது மாட தெரியல. ஆனால் ஏடிஎம்கே ஆனால் வாய்ப்பு இருக்குது. இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதி பார்த்தோம். டஃப் கொடுக்கறதுக்கு டிவிக்கே வந்தாலும் வரலாம். திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் இளைஞர் ஓட்டு வந்து ஏன்னா உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேட்பாளரை பொறுத்தவரையும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இப்போ கல்வி விருது வேற கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறையா இது செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜய். வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது. திருவையாறு சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர் கூடயும் வாய்ப்பு வரும். விஜய் வந்து வீட்டிலே உட்காந்துட்டு பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. அதே இப்போ காவல் அடித்து கொலை பண்ணாங்கல்ல, அந்த வழக்கில் வந்து அஜித் குமார் வழக்கில் வந்து இப்போ வீட்டிலே இருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காருல. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து பார்த்துருக்கலாம்ல. ஃபோன் காலில் பேசினாருன்னு சொல்கிறாங்க. நேரில் வந்து விஜய் வாக்கலன்னு தானே சொல்கிறாங்க. நேரில் வந்துட்டார்ல, மக்களோட தானே இருக்கார். இப்போ அமைச்சர்கள்லாம் வராங்கன்னு சொல்கிறாங்களா? அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்காங்க. அமைச்சரோட முதலமைச்சராக இருக்கார்ல, மக்களுக்காக முதலமைச்சராக இருக்கார்ல, அவர் வந்து பார்க்கலாம்ல. முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் ஆண்களை ஒன்றுமே மக்களுக்குன்னு எதுவுமே ஒன்றும் செய்யவில்லையாட்டுக்கு. மக்களுக்குன்னு ஒன்றும் செஞ்ச மாட்டமே தெரியலையே. அவங்களுக்குள்ளேயே தானே இருந்துக்கிறாங்க. மற்ற ஆள் வரமுடியல. ஃபேமிலியை அவங்க தானே இருந்துக்கிறாங்க. முதலமைச்சர் தொண்டனாக இருந்து வர வேண்டியதானே. இப்போ எடப்பாடி அடிமட்ட தொண்டனாக இருந்து தானே வந்திருக்காரு. அதான் அவங்களுக்குள்ளேயே தானே மாற்றி அதே மட்டும் அவங்களுக்குள்ளேயே பேசி வந்து தொண்டனாக இருந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து வராங்கல்ல, அவங்கள யாராவது முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டலாம்ல. மன்னராட்சிங்கிறது வந்து அவங்க அப்போ தான் சொல்கிறோம்ல, மன்னராட்சிங்கிறாங்கல்ல, அவங்க ஃபேமிலிக்குள்ளேருந்து தானே வராங்க மறுபடியும். அதாவது ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்து பார்த்தா தானே தெரியும். முதல்வர் ரசிகர் மன்றத்தில் இருந்தே அவங்க நலத்திட்ட உதவி நிறையா செஞ்சுட்டு வராங்க. அது மக்களுக்கு தெரியும்ல. வாரம் முட்டை பால் நாங்கள் திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலேருந்து வாரம் முட்டை பால் எல்லாமே தான் செஞ்சுட்டு இருக்கோம். மக்களுக்கு தெரியும்ல எப்படி என்ன ஏதுன்னு எப்படி கொண்டு போகிறோன்ட்டு. காவல்துறை எங்களுக்கு வந்து அனுமதியே கொடுக்கலல்ல. அது 1 மணி நேரம் தானே அனுமதி கொடுத்தாங்க. அந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும்? விக்கிரவாண்டியோட மதுரை டபுள் மடங்காக இருக்கும். எதிர்பார்க்கலாம், நிறையா எதிர்பார்க்கலாம். கூட்டம் இருந்தால் பாதையை மாற்றி விட்றாங்களே, இங்கிட்டு வரக்கூடாது அங்கிட்டு போங்க நடந்து வாங்கன்னு சொல்லி. போலீஸ் தானே பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வரணும். போலீஸே அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி விட்றாங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் பாருங்கள் இப்படியெல்லாம் இது பண்ணுறாங்கன்ட்டு. அதான் நேத்தியே அவங்க ப்ரெஸ் மீட் போட்டு இது பண்ணாங்க. இதில் கூட்டத்தில் சொன்னாங்கல்ல, மதுரை
மாநாட்டுக்கு அப்புறம் மக்கள் சந்திப்பு எல்லாமே தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே. சீமான் வந்து 5 வருஷமாக இருக்காருல்ல, வாக்கு வருது எவ்வளோ இருக்கு அவருக்கு? 5% 6% தானே போகுது. இதே தான் 2026 அப்புறம் பாருங்கள் விஜய்க்கும் அவருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு. சீமானை வந்து அவர் பேச்சில் தானே இருக்குது, பேச்சே ஒன்றும் சரியில்லையே, செயல்பாடும் ஒன்றும் சரியில்லை. மாவட்ட செயலாளர்னு யாருன்னு தெரியல. அப்படிங்கும் போது எப்படி முன்னாடி வருவார்? மக்களுக்கு ஒன்றுமே செய்யலையே, அவர் செஞ்சால் தானே தெரியும்.